எவ்ரிவன் வேர்ட் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் என்ன மாதிரி நாங்கள் இந்த எக்ஸல் புக்கில் ஆட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக வந்து வேர்ட் மாதிரி தான். இப்போ நாங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கேலிப்ரி. இதை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் என்னென்னத்துக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட் இதில் அரோவில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்டை சூஸ் பண்ணலாம். இதில் ஏரியலை கிளிக் பண்ணிங்கண்டா இந்த இதில் வந்து கலர் வந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் அப்படியே சைட் பார்த்து பாருங்கள். இதில் வந்து அரோவை கிளிக் பண்ணுங்கள். அரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸை வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போ வந்து 22ல் செலக்ட் பண்ணி விடுறேன். ஒரேல்ஸ் நீங்கள் வந்து இந்த சைட்டில் இருக்கிற இந்த கீஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள இயலும் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அது மாதிரி இதுவும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதை கொடுத்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு செல்ஸும் வந்து நெருக்கி இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் இதில் கொஞ்சம் ஹைட் ஆகிடும். இதை நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த குளத்தோட வித்தை வந்து கூட்டணும். வித் கூட்டுற என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதில் அரோவை கொண்டு போனீங்கன்னா இப்படி ஒரு க்ரோஸ் ஷேப்பில் வந்து ஐக்கன் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் இதில் கிளிக் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா இதோட வித் வந்து மாறும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்லேயும் இது வந்து இருக்கும். ஓகே, அடுத்த வந்து பார்ப்போம். பேசிக்கான விஷயம்தான் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் டூல்ஸ் தான். போல்டுன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணுறது தான் வந்து, அதாவது வந்து தடி பார்க்குறது தான் இந்த போல்ட். இப்போ இவெல்லாம் வந்து நாங்கள் போல்டாக்க போகிறோம்னா இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் பி. ஒரெல்ஸ் நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணலாம், Ctrl+B. அது மாதிரி இட்டாலிக்கில் நீங்கள் ஆட் பண்ணணும்னா இந்த ஐயை கிளிக் பண்ணலாம். ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+I. நீங்கள் அண்டர்லைன் கூடுதலாக இதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஹெட்டிங்ஸுக்கு நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் பண்ணும். இதுக்குரிய ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+U. ஓகே, தென் அடுத்த வந்து பார்ப்போம். இந்த காலமுக்கு வந்து நாங்கள் வந்து கலர் ஹைலைட் பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னா நேம் இருக்குது, நேம்ஸ் குறுகிய மார்க்ஸ் இருக்குது. ஓகே, தென் இதில் டோட்டல் ஆவரேஜ் இருக்குது. ஓகே, இது வேறு ஒரு சப்ஜெக்ட் போடுவோம், மேத்ஸ். இப்போ எங்களுக்கு வந்து இந்த டோட்டல் அண்ட் ஆவரேஜ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். சம்டைம் எங்களுக்கு அப்படி தேவைப்படும். ஸோ நாங்கள் இதை என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒரு கலரை சூஸ் பண்ணணும்னா இந்த அரோவை கிளிக் பண்ணி கலரை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் ஒரு கலர் விடுவோம். அது மாதிரி ஆவரேஜ் வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி இந்த டைட்டில்ஸுக்கும் நாங்கள் வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறோம்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கலர் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தென் அடுத்த பார்ப்போம் ஃபாண்ட் கலர் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ இதோட ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுவோம். இதில் ஏக்கு கீழே ஒரு கலர் பண்ணியிருப்பாருங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கலர்ன்னு சொல்லுவோம். இதை கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, தென் இதோட கலர்ஸும் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இதில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து என்ன மாதிரி ஃபாண்ட் அலைன்மெண்ட் செட் பண்ணுறது, போர்டை பண்ணுறது எப்படி, மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி என்னோடய அப்கமிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான். இதை விட நாங்கள் வந்து அட்வான்ஸாக போவோம். ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் அல்லது நீங்கள் ஏதாவது இன்னும் அட்வான்ஸாக படிக்க விரும்புகிறீங்கன்னா அதையும் காமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் என்னோடய அடுத்த வீடியோஸில் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே, பாய்.